ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோயில் ஸ்டைலில் புளியோதரை பொடி எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு வாணலியில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு வெந்தயம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1.5 ஸ்பூன் தனியா, இவங்க எல்லாரையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து அதையும் சேர்த்து நல்லா போட்டு வதக்கிட்டே இருங்க. இப்போது 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் இவங்களால் நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. வறுத்துட்டே இருக்கிற பொழுது கொஞ்சம் நல்லா சூடு ஏறட்டும். நம்ம அவசரப்பட்டு எள்ளு போடக்கூடாது. அதனால தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அவங்கள வறுத்துட்ட பிறகு 1 ஸ்பூன் எள்ளு போடுங்க. எள்ளு போட்ட உடனேவே படன்னு வெடிக்கும். வெடித்த பிறகு லைட்டாக ஆஃப் பண்ணிட்டு வருங்க. அப்போ தான் தீயாமல் இருக்கும். இப்போ இவங்க எல்லாரையும் தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. இப்போ அதே வாணலிலே கொஞ்சமாக காஞ்ச மிளகா, நீங்கள் எவ்வளோ புளியோதரை போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகா, நான் ஒரு 15 காஞ்ச மிளகாய்க்கு போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு வாணலியில் நல்லெண்ணெயை விட்டுருவோம். இந்த பொடி தயாரிக்கிறதுக்கு புளி எவ்வளோ வேணுமோ அந்த அளவு புளி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கிறேன். கருப்பு புளி தான் எடுத்துருக்கேன். அந்த புளியை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துடுங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரு எடுத்துக்கிறோம். ஆறுன அந்த சாமான்கள் எல்லா பொருட்களையும் போட்டு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ரஃப்பாக உடைச்சிடுவோம். இப்போது புளியையும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா இது போல் ரஃப்பாக உடைச்சிடுங்க. ஒரு வாணலியில் எண்ணெயை விட்டுட்டு நல்லெண்ணெய் காஞ்சதும் நம்ம சாதம் உதிராக ரெடி பண்ணி வச்சுருப்போம். அந்த சாதத்தில் 2 ஸ்பூன் நம்ம தயார் பண்ண பொடியை 2 ஸ்பூன் போட்டுருங்க. ஒரு வாணலியில் எண்ணெயை விட்டுட்டு நல்லெண்ணெய் தாங்க விடணும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு வேர்க்கடலை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த பொடி போட்டிருக்கோம் பாருங்கள், அது மேலேயே போட்டு நல்லா சாதத்தை போட்டு நல்லா கலருங்க. சூப்பரான டெம்பிள் ஸ்டைல் புளியோதரை பொடி தயாராகிடும். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.